போ சீக்கிரம் போ போயிட்டு ஏய் கூட்டம் கம்மியா தான் இருக்கு. சைலண்ட் இது என்ன சண்டை கிடையா? எல்லாரும் அமைதியா இருங்கய்யா. வந்துட்டாரியா மேஜர் சுந்தரராஜன். இங்கிலீஷ்ல சொன்னது தமிழ்ல சொல்றதுக்கு. எல்லாரும் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு ஆல் டிக்கெட்ல இருக்கிற சீரியல் நம்பர் படி போய் உட்காருங்க. எங்க இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வருவாங்கல்ல? ஏன் ஊருக்குள்ள இருக்கிற 50 பேர் போலீஸ் யூனிஃபார்ம்ல சுத்துறதுக்கா? 15 பேர் தான். அது ஏற்கனவே பாதி பேர் செலக்ட் ஆயிருப்பாங்க. காசு ஒருத்தவங்க போக மீதி இருக்க 1-2 இடத்துக்கு தான் அம்பிட்டு அக்க போரு. யோ ட்ரெஸ் மாத்த வேலை நேரமா சீக்கிரம் வந்து உட்காருங்கய்யா. ஆல் டிக்கெட் சப் டிக்கெட்லாம் எடுத்து வச்சுங்க. அப்புறம் அதை காணா இதை காணா எங்க கழுத்தா இருக்காதீங்க. வெற்றி எல்லாம் கொண்டாந்துருக்கீங்கல்ல? கையறா வரிசையில் நிப்பியா? யார வரிசையில் நிக்க சொல்ற? ஒன்னே சொல்ல. என்னையா பிரச்சனை சார்? சாமி தரிசனம் மாதிரி தான். விஐபி குறுக்கத்தே வருவேன். கையடியா நீங்க போங்க. வெற்றி தங்கப்பதக்க சிவாஜி மாதிரி வராரு பாருங்க. அவர் தான் டிஜிபி ராமதாஸ் ஐபிஎஸ். பயங்கர ஸ்ட்ரிக்ட். அவரை கண்டாலுமே அலறுவாங்க. பாருங்க பாருங்க பின்னாடி ஒருத்தர் மப்டியில பம்புதான் பாருங்க. அவங்க தான் செலக்ஷன் ஆபீசர்ஸ். உயரமா வர்றாருல, பேரு சங்கர நாராயணன். பெரிய தில்லாலங்கடி பார்ட்டி. பக்கத்துல ஒரு பேரு பூபதி. மனசுக்கு சேர்த்து கஞ்சி போட்டு நல்ல வெறப்பா வச்சுக்கிருவாரு. அடுத்தாள் வாப்பா. MBA முடிச்சிருக்கியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். MBA-வா? எப்படி செலக்ட் ஆறேன்னு பாக்குறேன். வெற்றி அப்பவே உங்க முகத்துல ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சது. பெரிய படிப்பாவில படிச்சிருக்கீங்க. அப்புறம் எங்க வந்தீங்க? என்னங்க பெரிய வம்பா போச்சு? நிறைய படிச்சவன் போலீஸ் ஆக கூடாதா? ஒட்டின்னு இல்லைங்க. அட பாவி, நீ எலிஜிபிளே இல்லையா? 170 சென்டிமீட்டர். இந்த ஆள் 170 சொல்றானா? அங்க வேற இன்டர்வியூலும் பாருங்க. அப்படியா? நெக்ஸ்ட் 173 இறங்க. நெக்ஸ்ட் 176 பாப்பா. அடுத்தாள் வா. ஒட்டின்னு இல்ல. 166. சார் 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 வெளியே சார் போ. புனிஞ்சல சார். போயான்னு சொல்றேன். சார் இன்னொரு சான்ஸ் சார். Next. சார் ப்ளீஸ் சார். அடுத்த ஆளு வாப்பா. 172. Next. சீக்கிரம் வாயா. 171. யோ வாயா சீக்கிரம். 174. என்ன MBA தனியா நிக்கிற? சார் ஹைட் இல்லன்னு. யோ சார். இவனை திரும்ப நிக்க வச்சு அளந்து சொல்லு. 173 சார். உள்ள போங்க. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் தள்ளிங்க, கொஞ்சம் விளையுங்க. பாருங்க சட்டத்துல எம்பிட்டு பெரிய ஓட்ட. இது ஆளை காணா. ஹேய் குலா, நீயா? உன் டீயா போடு, அப்படியே 2 ஃபில்டர்ஸ் எடுத்து தட்டி விடு. நம்ம பையன் பார்த்தா பேச மாட்டான். அப்படி ஒரு மரியாதை. பொட்டி பம்பா அடங்கிடுவான். எனக்கு 2 டீ. இந்தாங்க. அண்ணே நான் 2 டீ கேட்டேனே. தம்பி நான் டீ கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வராம போறவனுக்குலாம் போட்டு கொடுத்துட்டு இருக்க. ரொம்ப ஏத்தம் முடிச்சோன்னா இருப்போம் போல இருக்கு. இங்க வரதா டீ கடை இருக்கு? ரவுண்ட் விட்டு வெளில போனாதான். டீ கடை சார். என்ன டீ வேணும். எத்தனை? 3. வேற 2 ஃபில்டர் சிகரெட்டு.
முதல்ல கேட்டுக்கலாம்ல. ஹலோ, காசு அக்கவுண்ட்ல வச்சுக்கோ, சாயங்காலம் வந்து தரேன். அக்கவுண்ட்லயா? நான் 4 இடத்துக்கு போனா அதுக்கு நான் என்ன பண்ணேன்? காசு வேணா வந்து வாங்கிக்க. வாங்க பஸ் போலாம். போ. ஆடுற மாட்டை ஆடித்தாங்க இறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தாங்க இறக்கணும். எப்படி கறக்குறேன்னு பாரு. என்னங்க இந்த இலையில இருக்கிறீங்க? பஞ்சு பத்திக்க போதுங்க. நறுக்கண்டு தராங்க, திருப்தியா இருக்குது. நீங்க எங்கிட்ட ஓட போறீங்க? உள்ள இருந்து இம்புட்டு புகை வருது. ஹலோ, ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி புகை வர்றது இல்லையா? அதே மாதிரி தான். எப்படி வேகமா ஓடுன்னு மட்டும் பாரு. ஓடணுமா? எதுக்கு? என்னங்க கேள்வி இது? என்ன வெற்றி இது விட தெரியாம? எஸ்ஐஸ் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் ஈவெண்டே ரன்னிங் தான். 1500 மீட்டர் ஓடணும், அதுவும் 7 நிமிஷத்துல. 1500 மீட்டர்னா? வாங்க, நல்லா பாத்துங்க வெற்றி. இந்த கிரவுண்ட ஒரு ரவுண்ட் அடிச்சா 400 மீட்டர். 1500 மீட்டர்னா 3.25 ரவுண்ட் ஓடணும். ஓடுனா மட்டும் பத்தாது, ஓடி முடிஞ்சதும் 10 புல்லப்ஸ் வேற எடுக்கணும். 1500 மீட்டர் 7 நிமிஷத்துல வரும்னா 1 நிமிஷத்துக்கு 214.3 மீட்டர் ஓடணும். இவ்வளவு தூரத்தை 1 நிமிஷத்துல கிடக்கும்னா மணிக்கு 30.6 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடனாதான் முடியும். என்ன புரிஞ்சா? ஒன்னும் புரியல. என்ன வெற்றி இது புரியலன்னா நீங்க எப்படி ஓட போறீங்க? ஓடிடலாம் பாஸ், வாங்க. என்ன பண்றீங்க? முடியும் போது பாருங்க. நம்மளால ஓட முடியாதாண்ணா? என்னை வந்து ஓடிவியா நீ? சார் ரெக்கார்ட் சார். புல்லப்ஸுக்கு போ, புல்லப்ஸுக்கு போ, போ போ போ, புல்லப்ஸுக்கு போ, போ போ. வெற்றி, ஆபீசர் பாக்குறதுக்குள்ள கைய மாத்துங்க சீக்கிரம். நீங்க 2 வாப்பா. நீங்க போங்கப்பா. அங்க என்னையா இழுப்பி வேண்டி கிடக்க? You are rejected.
சார் என்ன ரிஜெக்ட் பண்ணீங்க? நீ ரொம்ப கேப் விட்டுட்ட. நான் கேப்லாம் இல்ல சார். இங்க நான் தான் ஆபீசர், நீ இல்ல. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. சார் இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு ஓடுறதே பெருசு. கேப் விட்டாலும் 10 பிளஸ் எடுத்தாருல, போட்டு விடுங்க. அது இல்ல தம்பி, ரொம்ப கேப் விட்டு. நான் மாமா பேச சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. சரி சரி, நீ போ. தம்பிக்காக உன்னை செலக்ட் பண்றேன். ஆமா நசீர் எங்க? அங்க பாருங்க, பகையாளி 2 பேரும் பங்காளி மாதிரி வர்றத. ரொம்ப நன்றிங்க. அட இருக்கட்டுங்க. இந்த இடம் நான் செலக்ட் ஆகல. எங்க அப்பா நான் விஷ வச்சே கொண்டு வருவாருங்க. இவர் வெற்றி. ஹலோ ஹலோ. முருகேசன். ஹலோ ஹலோ. நாராயணன். இவரு கே சௌந்தர். வணக்கம். சார் யார் தெரியும்ல? மினிஸ்டர் மச்சான், என் நண்பன் தளபதி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாரை பத்தி எதை சொன்னீங்க? இப்ப தேவையா? அந்த பர்சு வாயன் என்ன புல்லப்ஸ்ல ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இவர் தான் பேசி சரி பண்ணாரு. ஆ. சரி சரி, எல்லாரும் உட்காருங்க. ஜூஸ் சாப்பிட்டுட்டு பேசுவோம். வெற்றி, நீங்க காலேஜ்ல அத்லட்டா இருந்தீங்களா? ஏன் கேக்குறீங்க? என்ன வெறி பிடிச்ச மாதிரி ஓடுனா அதுவும் 5 நிமிஷம் 35 செகண்ட்ல. ஸ்டேட் ரெக்கார்டே 5:40. புயலென புறப்பட்ட போர்வால் மாதிரி, துப்பாக்கி துப்பிய தோட்டா மாதிரி. என்ன ஸ்பீடு, என்ன ஸ்பீடு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இதுலயுமே தோக்க கூடாது, அதான் என்னோட பாலிசி. இல்ல, வேற ஏதோ காரணம் இருக்குது. வேற என்ன காரணம் இருக்க போது? போலீஸ் வேலையில் நல்லா காசு பார்க்கலாம், காரு பங்களான்னு சீக்கிரம் செட்டில் ஆகலாம். அதானங்க? உன்ன மாதிரி அம்புட்டு பேரையும் நினைக்காத. சொல்லுங்க வெற்றி. நீங்க எதுக்கு போலீஸ் ஆகணும்னு முட்டி மோதுறீங்க? சின்ன வயசுல இருந்து அதான் என்னோட ஆசை, கனவு எல்லாம். நீங்க நசீர்? எங்க அப்பா ஏட்டாவே இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரா, அதனால என்ன எஸ்ஏ ஆக்கி பார்க்கணும் இம்சா பண்றாருங்க. நாராயணன் நீங்க? நம்ம மாமா அரசியல்வாதி, அடியாலாம் விலைக்கு வாங்கிடலாம். ஆனா போலீஸ மட்டும் சமயத்துல வாங்க முடியல. ஆட்சி மாறின உடனே அவங்களும் மாறிடுறாங்க. அதனால என்னைய ஆக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. உங்களை போலவே எனக்கு ஒரு காரணம் இருக்கு, காதல். தலைவா, அசத்தி பிடிங்க தலைவா. அடுத்த வாரத்துல ஒரு டேட்டா கொடுங்க, நம்ம தொகுதியில வச்சு ஒரு பாராட்டு விழா நடத்தி விடுவோம். சும்மா இருங்க. சூப்பர் வெற்றி. நான் மட்டும் போலீஸ் ஆயிட்டு என்னோட முதல் சல்யூட் உங்களுக்கு தான். காதல் அம்புட்டு தைரியத்தை கொடுக்குமா? அதை அனுபவிச்சாதாங்க தெரியும். முத வேலையா ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அவளை லவ் பண்ணிட்டு அப்புறமா செலக்ஷனுக்கு வரேன். யோ, காதெல்லாம் தேடி போனாலும் வராது, அதுவா வரணும். வாங்க ஒரு தம்ம போட்டு வருவோம். சார் எங்கிட்ட மட்டும் சட்ட ஒழுங்கு பேசுங்க. கிரவுண்டுக்குள்ளே ஒருத்தன் டீ காப்பி விற்கிற சாக்குல சிகரெட் பார்க்கலாம் வித்துக்கிட்டு இருக்கான். அவன் எல்லாம் கண்டுக்காதீங்க. இங்கே வச்சா? ஆமா சார், நான் முன்னால போறேன். சிக்னல் தந்தோன்னு வாங்க, இல்லைன்னா ஓடிடுவான். சரி போ. உங்களுக்கு யாருக்காவது டீ வேணுமா? இல்ல வேண்டாம். என்ன அந்த ஏட்டையா காதை கெடுத்துக்கிட்டு இருந்த? அது ஒரு முக்கியமான மேட்ரு. எக்ஸ்கியூஸ் மீ, டீ கடை சார். 2 டீ போடுங்க, 6 பாக்கெட் கிங்ஸ். மொத்தத்தையும் இப்பே செட்டில் பண்றேன் சார். அது என்ன பிஸ்கட் பாக்கெட்டா? அதுல ஒரு பாக்கெட் கொடுங்க. இது என்ன பச்சை பட்டாணியா? அதுல ஒரு 4 கொடுங்க. மஞ்சளா இருக்கு, அது என்ன? மூட்டை பூச்சி மருந்து. சும்மா இருங்க. மிச்சரா நல்லா இருக்கும், கொடுங்க. சிகரெட்டை கொடுங்க. உங்க கதையை கேட்க கேட்க எனக்கும் லவ் பண்ணணும் போல தோணுதுங்க. ஏன் பண்ண வேண்டியதானே? முடியாதுங்க, என் பொண்டாட்டி திட்டுவா. போங்க அங்கிட்டு. ஏய் போடா, அறிவில்லை உனக்கு? இவனா? ஏயா, இந்த டீ கடைக்காரனை மாட்டி வரத்த ஏட்டையா காதை கடிச்சிட்டு வந்தியா? யாரா அவன்? நீதானா? இந்தாங்க, இப்ப அவனதுக்கும் பழசங்க சேர்த்து எடுத்தது போக மீதியை கொடுங்க. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இங்க தானே இருப்ப. கிளம்பு, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். இல்ல, நான் முடிஞ்சோன்னு அப்படியே போயிடுவேன். நீ மெயின் கேட் வழியா தானே வரணும். வா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். யோ, அதான் சொல்றாருல, வாயா பாத்துக்கலாம். வாயா பாத்துக்கலாம். பாஸ், இதுக்கெல்லாம் பயந்தா போலீஸ் ஆக முடியுமா? வெற்றி, நீங்க ஹை ஜம்பா லாங் ஜம்பா? ஹை ஜம்ப். நாங்க லாங் ஜம்ப். முடிஞ்சோன்னு மீட் பண்ணுவோம். வாங்க போலாம்.
என்ன வெற்றி தாவிடலாமா? நீங்க தாவி காட்டுங்க, அதை பார்த்து நான் தாவிடுறேன். சரி, போய் உக்காந்து பாருங்க. பேர் என்ன? முருகேசன் சார். ஓ சரி சார். பார்த்து வெற்றி, முதல்ல எடுக்கிற அளவுதான் கணக்கு. ம் சரிங்க. நெக்ஸ்ட். வெற்றிவேல். போய் தாண்டு. யோ 1 feet ஏத்தியா? இப்ப தாண்டு. என்ன நசீர், எப்படி தாவுனீங்க? சும்மா அதிர்ச்சுல. அங்க அதிர்னது இருக்கட்டும், இங்கிட்டு பாரு, உன்னை தேடி அம்மாண்ட வந்துகிட்டே இருக்கு. மணி 5 ஆச்சுல, உன் கணக்க முடிக்க வராண்டியாய். சார் வணக்கம் சார். வாயா லெனின், நல்லா இருக்கியா? நல்லா இருக்குங்க சார். டீயா குடு. சார் என்ன? நான் ஒரே ஒரு வாட்டி. போ போ. சரிங்க சார். நெக்ஸ்ட். ஏய் நீ அப்படியே வெளிய போ. அடுத்த ஆள் வா. ரொம்ப நன்றி சார். அடுத்த வாரம் வந்து என்னைய பாரு. ஆ? சரிங்க சார். ம். உண்மையை சொல்லுங்க, நீங்க யார்? இதுக்கு முன்னாடி பாம்பேல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க, நீங்க யார்? என்ன பாச்சா பட பில்ட பாக்கும். நானும் உங்களை மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஐ செலக்ஷனுக்கு வந்தவன் தான். குறும்பு. எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு புரியுது. நானும் டிகிரி முடிச்சவன் தான், BA பொலிட்டிக்கல் சயின்ஸ். போலீஸ் ஆகி சாதிக்கணுங்கிற வெறி சின்ன வயசுல இருந்து ரத்தத்துல ஊறி போச்சு. என்ன ஹைட்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அதனாலதான் பூபை சாரை பார்த்து போலான்னு வந்தேன். அதான் ஆக முடியாதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் வெட்டியா ட்ரை பண்றீங்க. போலீஸ்ல எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு உனக்கு தெரியுமா? சிவில், கிரைம், லேண்ட் ஆர்டர். அதான் இல்ல, சட்டம் மற்றும் ஒழுங்கு, ஆயுதமன் தமிழ்நாடு சிறப்பு படை, பொதுமக்கள் பாதுகாப்பு, பொதுமக்கள் வளங்கள் மற்றும் உளவுத்துறை, கடலோர காவல்படை, குற்ற புலனாய்வு மற்றும் உளவுத்துறை, பொருளாதார சிறப்பு பிரிவு, தமிழக ஆயுதப்படை, ரயில்வே காவல்துறை, சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள், உளவு மற்றும் பாதுகாப்பு, குற்றப்பிரிவு, நுண்ணறிவு, போக்குவரத்து காவல் பிரிவு, மதுவிலக்கு அமல் பிரிவு, குடிமையியல் பாதுகாப்பு பிரிவு, பயிற்சி பிரிவு, இப்படி மொத்தம் 18 டிபார்ட்மெண்ட் இருக்கு. எல்லாத்துக்கும் ஹைட்டு முரட்டுத்தனமான உடம்பு மட்டும் தேவையில்ல,
அறிவு மட்டுமே தேவையான ஏரியா நிறைய இருக்கு. அதுல உன்னை பார்த்து நுழைஞ்சலான் தான் சாரை பாட்டு போலான்னு வந்தேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்பிக்கை தான் என் வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்க. கேனு சைஸ்ல இருந்துகிட்டு கேரியரை பத்தி பேசிட்டு போறேன். உள்ள விஜயகாந்தா இருப்பார் போல் இருக்க. வேகமா ஏரியா தவந்துட்டு போற ஒன்னத்தாயா. வேகமா ஏரியா. இறங்க மாட்டியா? ஐயோ தம்பி நீங்க 2 பேரும் போலாம். சார் இன்னொரு சான்ஸ் சார். முடியாது கிளம்பு. போ. சார் என்ன வேணா ரிஜெக்ட் பண்ணீங்க சார். அவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். யோ இங்க என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரா நடக்குது? போயா வெளியே. போயான்னு சொல்றாருல. சாரி வெற்றி. விடுங்கங்க, என் நேரம் அப்படி இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? வெற்றி, நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? வேணாங்க, நான் ஊருக்கே கிளம்புறேன். அட இருங்க வெற்றி, ரோப் லிப்டிங்ல போனானா மத்ததெல்லாம் பட்டைய கிளப்பிருக்கீங்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரிசல்ட்டை நான் பாத்துட்டு போயிருவோம். வெற்றி இங்க வாங்க, வேகமா வாங்க. நீங்க எல்லாரும் பாஸ் ஆயிட்டீங்க. என்னங்க சொல்றீங்க? போர்டுல போய் பேர பாருங்க. போங்க போங்க. பாஸ் ஒரு நிமிஷம், பாஸ் ஒரு நிமிஷம். இந்த இருக்கு முருகேஷ் நாராயணா. என் பேர் முருகேஷ். நசீர் இருக்கா? நசீர் இருக்கு. யாருப்பா வெற்றி? நான் தான் சார். உன்னை பூவை சார் கூப்பிட்டாரு. எதுக்குங்க அவரை கூப்பிடுறாங்க? செலக்ட் ஆயிட்டார்ல, சேலரி அட்வான்ஸ் கொடுக்கவா இருக்கும். தேங்க்யூ சார். சார் வாயா எனர்ஜெட்டிக் யங் மேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபிட்டான ஆள் கிடைக்க போறான். சார் நான் இப்படி செலக்ட் ஆனேன்னு கேட்க போறியா? உன்னை முதல்ல இருந்தே வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். எல்லாத்துலயும் ஒரு ஃபயரோட பண்ண. எலிஜிபிள் கேண்டிடேட் 6 ஸ்டார் வாங்கணும். ஆல்ரெடி நீ 7 ஸ்டார் வாங்கிட்ட. அதனாலதான் நீ ரோப்ல இன்னொரு சான்ஸ் கேட்டப்ப நான் அலோவ் பண்ணல. எனிவே ரிட்டர்ன்ல நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வெற்றி சார் உனக்கும் சங்கரநாராயணனுக்கு எனி ப்ராப்ளம் இல்லையே சார். ஆரம்பத்துல இருந்தே அவர் உன்னை ரிஜெக்ட் பண்ற மோட்டிவ்ல இருந்தாரு. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. காசை வாங்கிட்டு ஆளை செலக்ட் பண்றது மட்டும் இல்ல, எலிஜிபிளா ரிஜெக்டும் பண்ணுவாங்க. என்ன பண்ண சொல்ற? டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்கு. நீ கிளம்பு.